வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இந்தியாவின் மிக முக்கியமான கூட்டாளியாக ஜப்பான் திகழ்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். தமிழ்நாடு பட்ஜெட் குறித்து 2வது நாளாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆலோசனை கூட்டம். நிலுவையில் வைக்கப்பட்டுள்ள முக்கிய சேவைகள் உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாக விவாதம். மாற்றம் என்ற பெயரில் ஆட்சிக்கு வந்தவர்கள் மாநில உரிமைகளை தாரை வார்க்காமல் ஆளுநர் ஆய்வு செய்யும் நடைமுறையை நிறுத்த வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தல். உக்ரைன் தாக்குதலுக்கு ரஷ்யா ராணுவம் பதிலடி. 21 பேர் உயிரிழப்பு. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டி. தென்னாப்பிரிக்காவை வீழ்த்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இங்கிலாந்து. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 2வது சுற்றுப் போட்டி. குரோஷியாவை வீழ்த்தி போர்ச்சுகல் அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவின் மிக முக்கியமான கூட்டாளியாக ஜப்பான் திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் ஜப்பான் பிரதமர் சானே தகாச்சி சந்திப்பு குறித்து பதிவிட்டுள்ளார். அதில் டெல்லியில் பிரதமர் சானே தகாச்சியை சந்தித்ததில் தான் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். இந்தியாவின் மிக முக்கியமான கூட்டாளியாக ஜப்பான் திகழ்வதாக கூறினார். மேலும் வரும் காலங்களில் நமது இருதரப்பு உறவுகள் இன்னும் வலுவடையும் என்று தாங்கள் உறுதியாக நம்புவதாக தெரிவித்தார். இன்றைய தங்களது பேச்சுவார்த்தை இந்தியா ஜப்பான் இடையிலான சிறப்பு மூலோபாய மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதாக இருந்தது என்று கூறினார். இதில் தொழில்நுட்பம், கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, மருந்தகம் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பட்ஜெட் குறித்து 2வது நாளாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய புதிய திட்டங்கள், தற்போதைய திட்டங்களின் செயல்பாடு மற்றும் துறைகளின் முன்னேற்றம் குறித்து 2வது நாளாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் துறை ரீதியான ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டத்தில் தற்போதைய நிதிநிலையில் செயல்படுத்த சாத்தியமுள்ள அறிவிப்புகள், குறுகிய காலம் மற்றும் நீண்ட கால திட்டங்கள், நிலுவையில் வைக்கப்பட்டுள்ள முக்கிய சேவைகள் உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளன. இதில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், மரிய வில்சன், வெங்கடரமணன், காந்திராஜ் உள்ளிட்ட துறை சார்ந்த செயலர்கள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர்களை அவசர கதியில் வளைக்கும் ஆளுங்கட்சி ஆளுநர் நடவடிக்கை எடுக்க விடுவாரோ என்ற பதற்றத்தில் அவரது ஆய்வை அனுமதிக்கிறதா என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வினவியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் மதுரை சென்றிருந்த ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் நியமன பதவியில், அதுவும் கூடுதல் பொறுப்பில் தமிழ்நாடு ஆளுநராக இருப்பதை மறந்து மக்கள் பிரதிநிதி போல ஆய்வு நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த செயலில் ஈடுபட்ட ஆளுநருக்கும் இதை அனுமதித்த ஷோபா மாடல் அரசிற்கும் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். மேலும் சட்டத்திற்கு புறம்பாக மாற்றுக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை அவசர கதியில் வளைக்கும் ஆளுங்கட்சி ஆளுநர் நடவடிக்கை எடுத்து விடுவாரோ என்ற பதற்றத்தில் அவரது ஆய்வை அனுமதிக்கிறதா என்று விமர்சித்தார். ஆகவே மாற்றம் என்ற பெயரில் ஆட்சிக்கு வந்தவர்கள் மாநில உரிமைகளை தாரை வார்க்காமல் ஆளுநர் ஆய்வு செய்யும் நடைமுறையை உடனே நிறுத்த உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உக்ரைன் தாக்குதலுக்கு பதிலடியாக ரஷ்யா ராணுவம் நடத்திய தாக்குதலில் 21 பேர் உயிரிழந்துள்ளனர். ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்கள் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடி தரும் வகையில் உக்ரைன் கீவ் நகரில் ரஷ்ய ராணுவம் ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியது. இதில் மொத்தம் 74 ஏவுகணைகளும் 496 ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டன. இந்த தாக்குதலில் 21 பேர் உயிரிழந்த நிலையில் 90 பேர் படுகாயமடைந்தனர். இது குறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உக்ரைன் நீண்ட ரக ஏவுகணைகளை கொண்டு சமீபத்தில் நடத்திய தாக்குதலால் ரஷ்யாவில் கடுமையாக எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டு உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில்தான் தற்போது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்தின் ஓவல் மைதானத்தில் 10வது மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதின. டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 169 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய நாட் சிவர் பட்னட் 75 ரன்களும், ஹெதர் நைட் 58 ரன்களும் எடுத்து அசத்தினர். இதையடுத்து 170 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி
20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 129 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் இங்கிலாந்து 40 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 2வது சுற்றுப் போட்டியில் குரோஷியாவை வீழ்த்தி போர்ச்சுகல் அணி வெற்றி பெற்றுள்ளது. கனடாவின் டொரண்டோ மைதானத்தில் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 2வது சுற்றுப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் போர்ச்சுகல் மற்றும் குரோஷியா அணிகள் மோதின. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய போர்ச்சுகல் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் குரோஷியா அணியை வீழ்த்தியது. இதன் மூலம் போர்ச்சுகல் அணி ரவுண்ட் ஆஃப் 16வது சுற்றுப் போட்டிக்கு முன்னேறியது. அதே நேரத்தில் குரோஷியா அணி நடப்பு உலகக்கோப்பை கால்பந்து தொடரிலிருந்து வெளியேறியது. நாடு முழுவதும் நிலவி வரும் மழை பற்றாக்குறை காரணமாக குடிநீர் மற்றும் மின்சார தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், தண்ணீர் பிரச்சனையை சமாளிக்க அனைத்து அமைச்சர்களும் தங்கள் மாவட்டங்களுக்குள் சென்று தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் விவசாயிகள் சாகுபடி தொடர்பாக மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றார். தொடர்ந்து மின்சார உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி உள்ளிட்ட வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தி சமூகத்தின் அனைத்து தரப்பினரின் தேவைகளையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரி குறைப்பால் மத்திய அரசுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நுகர்வோர் மீதான சுமையை குறைக்க மத்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு ரூபாய் 10 குறைத்ததாக தெரிவித்தார். இதனால் அரசுக்கு சுமார் ரூபாய் 10 லட்சம் கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் கூறினார். தற்போது உள்ள எரிபொருள் இருப்புகள் கச்சா எண்ணெய் விலை அதிகமாக இருந்த காலத்தில் வாங்கப்பட்டவை என்பதால் விலை மாற்றம் உடனடியாக பிரதிபலிக்காது என்றார். மேலும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தற்போதைய நிலையில் நீடித்தால் வரும் காலங்களில் நிலைமை தெளிவாகும் என்றும், பெட்ரோல், டீசல் விலை எப்போது குறையும் என்பது குறித்து தற்போது எதையும் யூகிக்க முடியாது என தெரிவித்தார். விஜய் தலைமையிலான ஆட்சியில் ஊழல், லஞ்சம் இல்லை என்று மாநிலங்களவை உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். கோவையில் காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுகவில் இருந்து தாவேகாவிற்கு நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் செல்வது அவர்களின் சுய விருப்பத்தின் அடிப்படையிலான முடிவே தவிர அதை குதிரை பேரம் என்று கூற முடியாது என்றார். மேலும் விஜய் தலைமையிலான ஆட்சியில் ஊழல், லஞ்சம் இல்லை என்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததாக கூற முடியாது என்றும் தெரிவித்தார். 2026 தேர்தல் தீர்ப்பு தெளிவானது என்றும் 50 ஆண்டுகால ஆட்சியை 50 நாட்களுடன் ஒப்பிட்டு விமர்சிப்பது தவறு என்றும் தெரிவித்தார். திமுக எதிர்க்கட்சியாக முழுமையாக செயல்படாதது ஏன் என்ற கேள்வியையும் எழுப்பினார். மேலும் கடந்த ஆட்சிகளுடன் ஒப்பிடும்போது தற்போதைய ஆட்சியில் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக மரியாதை வழங்கப்படுவதாகவும் கூறினார். உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் என்று நிரூபிப்பதற்காக தேர்தல் ஆணையத்தை அணுக வேண்டிய அவசியம் இல்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் ரிதபிரதா பானர்ஜி தலைமையிலான குழுவினர் தேர்தல் ஆணையத்தை சந்தித்த விவகாரம் தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மகுவா மொய்த்ரா செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர், தங்களை உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் என்று நிரூபிப்பதற்காக தேர்தல் ஆணையத்தை அணுக வேண்டிய அவசியம் திரிணாமுல் காங்கிரசுக்கு இல்லை என்று தெரிவித்தார். மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் உறுதியாக செயல்பட்டு வருவதாகவும், தேர்தல் ஆணையத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து தங்களின் அடையாளத்தை நிரூபிக்க வேண்டிய சூழல் இல்லை என்றும் கூறினார். மேலும் தேர்தல் ஆணைய தலைவரை நேரில் சந்தித்து தாங்கள்தான் உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் என்று விளக்க வேண்டிய தேவையும் இல்லை என குறிப்பிட்ட அவர், இதுபோன்ற செயல்களில் மோசடி செய்பவர்களும் கட்சிக்கு துரோகம் செய்தவர்களும் தான் ஈடுபடுவார்கள் என்று குற்றம் சாட்டினார். அரக்கோணத்தில் தமிழ் படைப்பாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெறும் இலவச மகப்பேறு மகளிர் சிறப்பு மருத்துவ ஆலோசனை முகாமை வட்டாட்சியர் வரலட்சுமி தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தமிழ் படைப்பாளர்கள் சங்கம் நேத்ரா மருத்துவமனையுடன் இணைந்து இலவச மகப்பேறு மற்றும் மகளிர் சிறப்பு மருத்துவ ஆலோசனை முகாமை நடத்துகிறது. தமிழ் படைப்பாளர்கள் சங்க தலைவர் மோகன் தலைமையில் நடைபெற்ற முகாமை அரக்கோணம் வட்டாட்சியர் வரலட்சுமி தொடங்கி வைத்தார். மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் நேத்ரா உமாபதி, மருத்துவர் சுஜிதா ஆகியோர் தலைமையிலான மருத்துவ குழுவினர் ஆலோசனை வழங்கினர். இதில் தமிழ் படைப்பாளர்கள் சங்க செயலாளர், எழுத்தாளர் சுந்தரராஜ், பொருளாளர் பிரபாகரன், கஜபதி, இளங்கோ, வருவாய் ஆய்வாளர் ஜெயக்குமார், கிராம நிர்வாக அலுவலர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வளைகாப்பு நடத்தப்பட்டது. பூவிருந்தவள்ளியில் பூவை ரவிக்குமார் தலைமையில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வளைகாப்பு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 52 பேருக்கு தாவேக மகளிர் அணி நிர்வாகிகள் மாலை, வளையல் அணிவித்து நலங்கு வைத்து வளைகாப்பு நடத்தினர். புடவை, பூ, பழங்கள், இனிப்பு வகைகள், ஊட்டச்சத்து பெட்டகம் அடங்கிய சீர்வரிசை தொகுப்பு, பல்வேறு கலவை சாதம் ஆகியவற்றை வழங்கினர்.
கர்ப்பிணி பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அப்போதுதான் பிறக்கும் குழந்தை சிறந்த குழந்தையாக இருக்கும் என்று அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவ மாணவியருக்கு தாவேகவினர் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். தாராபுரத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்தநாளையொட்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. புனித அந்தோனியார் நடுநிலைப்பள்ளி மற்றும் அரசு பள்ளிகளில் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு விருதுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்த விழாவிற்கு மாவட்ட செயலாளர் யுவராஜ் மகேஷ் தலைமை வகித்தார். தாவேக நிர்வாகி மேகலா முன்னிலை வகித்தார். சிவகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா ஆகியோர் கலந்து கொண்டனர். தாராபுரம், குண்டடம், அலங்கியம், நஞ்சையம்மாள் பாளையம் ஆகிய ஊர்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் 40 பேருக்கு கல்வி விருதுகளும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மூட்டைக்கு 40 ரூபாய் கையூட்டு வாங்காத கொள்முதல் நிலையத்தை கூறுங்கள் என்று விவசாயிகள் சவால் விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. மாவட்டம் முழுவதும் இருந்து 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த கூட்டத்திற்கு வந்திருந்தனர். கூட்டம் தொடங்கியதுமே பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 10 வட்டாரங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை மாவட்ட ஆட்சியரிடம் எடுத்துரைத்தனர். அப்போது கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 40 ரூபாய் வாங்குவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். அதற்கு நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்தனர். உடனடியாக வெகுண்டெழுந்த விவசாயிகள் எந்த கொள்முதல் நிலையத்தில் மூட்டைக்கு 40 ரூபாய் பணம் வாங்கவில்லை என்று கூறினால் அங்கு நாங்கள் நெல்லை விற்கிறோம் என்றனர். இதற்கு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து வேளாண்மை அதிகாரிகளும் மௌனம் மட்டுமே சாதித்தனர். சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே மணல் கடத்தல் வாகனத்தை விடுவிக்க கோரி காவல் நிலையத்திலேயே உதவி ஆய்வாளரை இளைஞர் தாக்கியதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே விசாலையன் கோட்டை சாத்தம்பத்தி சருகணி ஓடையில் சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து உதவி ஆய்வாளர் துரைசிங்கம் தலைமையிலான காவல்துறையினர் இரவு நேரத்தில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சரக்கு வாகனத்தில் மணல் அள்ளி கொண்டிருந்தவர்கள் காவல்துறையினரை கண்டதும் வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடினர். இதையடுத்து காவல்துறையினர் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்து கல்லல் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். இதையடுத்து கல்லுப்பட்டியை சேர்ந்த அடைக்கலராஜ் காவல் நிலையத்திற்கு வந்து வாகனத்தை விடுவிக்குமாறு உதவி ஆய்வாளர் துரைசிங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார். அவர் மறுத்ததால் ஆத்திரமடைந்த அடைக்கலராஜ் உதவி ஆய்வாளரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிந்து அடைக்கலராஜை கைது செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு புறம்போக்கு நிலத்தை திமுக நிர்வாகி ஆக்கிரமித்திருந்த நிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்றினர். ஆரணி அடுத்த கனிக்கிழுப்பையில் திமுக நிர்வாகி ராஜேந்திரன் என்பவர் 5 சென்ட் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து கொட்டகை அமைத்திருந்தார். இது தொடர்பாக ஹரிகிருஷ்ணன் என்பவர் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் திமுக நிர்வாகியின் ஆக்கிரமிப்பை அகற்றினர். அப்போது திமுக நிர்வாகி அவரது ஆதரவாளர்களுடன் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அதிகாரிகள் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பை முழுமையாக அகற்றினர். கன்னியாகுமரியில் நடைபாதையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருந்த கடைகளை நகராட்சி நிர்வாகம் அகற்றியுள்ளது. கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் சிரமமின்றி நடந்து செல்லும் வகையில் காந்தி மண்டபம் முதல் சன்செட் பாயிண்ட் வரை ஐயன் திருவள்ளுவர் சாலையில் நடைபாதையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருந்த சுமார் 300 கடைகள் மற்றும் தள்ளுவண்டி கடைகளை நகராட்சி நிர்வாகம் அகற்றியது. மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையுடன் இணைந்து நடைபெற்ற இந்த நடவடிக்கையில் பெரும்பாலான வியாபாரிகள் தாமாகவே கடைகளை அகற்றினர். மீதமுள்ள ஆக்கிரமிப்புகள் காவல்துறை பாதுகாப்புடன் அகற்றப்பட்டன. ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட இடங்களில் மீண்டும் கடை அமைத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி ஆணையர் எச்சரித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் காதலர்கள் சாதி ஆணவ கொலை செய்யப்பட்டது தொடர்பாக முறையாக விசாரிக்க வலியுறுத்தி சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்ற வலியுறுத்தினர். இரட்டை கொலையை செய்தவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். ஆர்ப்பாட்டத்திற்கு பின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தென் சென்னை மாவட்ட செயலாளர் சிவா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சாதி வெறியர்களால் கொல்லப்பட்ட பார்த்திபனின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் முறையாக விசாரிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். புகார் கொடுத்த மறுநாளே காதலர்கள் இருவரும் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். திருவாரூரில் சுழற்சி முறையில் ஆட்டோக்களை இயக்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU இந்திய தொழிற்சங்க மையம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் எதிரில் CITU இந்திய தொழிற்சங்க மையம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளாக கடந்த 2019ஆம் ஆண்டு கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்தில் ஆட்டோ நிறுத்துவது என முடிவு செய்யப்பட்டதை அமல்படுத்த வேண்டும், புதிய பேருந்து நிலையத்தில் ஆட்டோக்கள் சுழற்சி முறையில் இயக்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் CITU மாநில தலைவர் சுகுமாரன், துணைத் தலைவர் ஜெயபால், ஆட்டோ தொழிலாளர் சம்மேளனம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த நிர்வாகிகள், திருவாரூர் ஆட்டோ ஓட்டுநர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பூரில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையை மூடக்கோரி அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொடுங்கையூர் MKP நகர் மீனாம்பாள் சாலையில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையை டாஸ்மாக் எண் 18 உடனடியாக அகற்ற கோரி அப்பகுதி பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மதுபான கடையால் போக்குவரத்து நெரிசல் அதிகரிப்பதுடன் சாலையில் நடந்து செல்லும் பொதுமக்கள், முதியவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். அப்பகுதி மக்களின் பாதுகாப்பு, பெண்களின் நலன் மற்றும் மாணவர்களின் எதிர்காலத்தை உறுதி செய்ய தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். தஞ்சாவூர் அருகே கோவில் புதுப்பிப்பு பணிக்கு 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ஜோதிலட்சுமி மற்றும் அவரது ஏஜென்ட் கிரிஜாவை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் தீபாம்பாள்புரம் அருகே உள்ள வள்ளியம்மை நாதர் கோவில் புதுப்பிப்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியை நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒப்பந்ததாரர் மதியழகன் மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் கோவில் புதுப்பிப்பு பணிக்கான நிதி வழங்குவதற்காக தஞ்சை மண்டல இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ஜோதிலட்சுமி 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. அவரது உதவியாளராக செயல்பட்ட கிரிஜா மூலம் அந்த தொகை லஞ்சமாக பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஒப்பந்ததாரர் மதியழகன் தஞ்சை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் அளித்தார். அதன் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் துணை கண்காணிப்பாளர் அன்பழகன் தலைமையிலான 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது லஞ்சம் பெறப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து இணை ஆணையர் ஜோதிலட்சுமி மற்றும் கிரிஜாவை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாராபுரம் பெரிய காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் 2500 பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பெரிய காளியம்மன் கோவில் திருப்பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதை முன்னிட்டு 2500 பெண்கள் 15 நாட்களுக்கு முன்பு பக்தி நெறியுடன் நோன்பை தொடங்கினர். அவர்கள் தங்களது இல்லங்களில் நவ தானியங்களை இட்டு பக்தி சிரத்தையுடன் வளர்த்த முளைப்பாரிகளை பெரிய கோவில் வளாகத்தின் முன்பு திரண்டு எடுத்து வந்தனர். அங்கிருந்து புறப்பட்ட முளைப்பாரி ஊர்வலம் நகரின் முதன்மையான வீதிகள் வழியாக சென்றது. ஊர்வலம் நெடுகிலும் பெண்கள் அம்மனின் பக்தி பாடல்களை பாடியபடியும் முளைப்பாரிகளை தங்களது தலையில் ஏந்தியபடியும் நடந்து வந்தனர். கேரள செண்டை மேளம் முழக்கங்கள் மற்றும் அதிரடி வான வேடிக்கைகளுடன் நடைபெற்ற ஊர்வலம் இறுதியாக பெரிய காளியம்மன் கோவிலை வந்தடைந்தது. கோவிலுக்கு வந்தடைந்த 2500 பெண்களையும் முளைப்பாரிகளையும் கோவிலின் தலைமை பூசாரி சிறப்பு பூஜைகள் செய்து மலர் தூவி வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள விநாயகர் கோவிலில் இந்த முளைப்பாரி ஊர்வலம் நிறைவு பெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வெங்கடாஜலபதி கோவில் 4ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு 251 விளக்கு பூசை நடைபெற்றது. ஆரணி அடுத்த சின்ன திருப்பதி என்று அழைக்கப்படும் இரும்பேடு வெங்கடாஜலபதி கோவில் 4ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. அப்போது ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் எழுந்தருளிய வெங்கடாஜலபதிக்கு வண்ண மலர்களால் அலங்கரித்து கற்பூர தீபாராதனையுடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலையில் நடந்த திருவிளக்கு பூஜையில் பெண்கள் 251 பேர் பங்கேற்றனர். அதில் பெண்கள் பூ, மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் கொண்டு கணவன் வாழ்நாள் நீடிக்கவும் மாங்கல்ய பலம் கிடைக்கவும் வேண்டிக் கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் ஆய்மூர் வீரப்ப சுவாமி பத்ரகாளியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகள் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை வட்டம் ஆய்மூர் வீரப்ப சுவாமி பத்ரகாளியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகள் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஹோமங்கள், யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் குடங்களை சுமந்து வந்து கோபுர கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். அதன் பிறகு மகா அபிஷேக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள்
பக்கிரசுவாமி, பரமசிவம், மாணிக்க வாசகம், தினேஷ்குமார், மதியழகன், ரவிசங்கர் மற்றும் யாதவ மகாசபை, ஆய்மூர், கொத்தரவெளி ஊர் மக்கள் செய்திருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் மிக முக்கியமான கூட்டாளியாக ஜப்பான் திகழ்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். தமிழ்நாடு பட்ஜெட் குறித்து 2வது நாளாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆலோசனை கூட்டம். நிலுவையில் வைக்கப்பட்டுள்ள முக்கிய சேவைகள் உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாக விவாதம். மாற்றம் என்ற பெயரில் ஆட்சிக்கு வந்தவர்கள் மாநில உரிமைகளை தாரை வார்க்காமல் ஆளுநர் ஆய்வு செய்யும் நடைமுறையை நிறுத்த வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தல். உக்ரைன் தாக்குதலுக்கு ரஷ்யா ராணுவம் பதிலடி. 21 பேர் உயிரிழப்பு. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டி. தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இங்கிலாந்து. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 2வது சுற்றுப் போட்டி. குரோஷியாவை வீழ்த்தி போர்ச்சுகல் அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.